பாருக்கும் கமர்தீனுக்கும் சண்டைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது ஆக்சுவலா பெரிய சண்டை இல்ல போல இருக்கு. சின்ன சண்டை தான் போல இருக்கு. என்னன்னா, அந்த பாருவ வந்து கிளீனிங் டீம்ல போட்டிருக்காங்க. கிளீனிங் டீம்ல போட்டதுல யாரு பாருவும், இவங்களும் சாண்ட்ராவும் 2 பேரும் சேர்ந்து ஹவுஸ் கிளீனிங் பண்ணணும். அப்ப 2 பேர் சேர்ந்து பண்றதுக்கு எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் கானா வினோத் அண்ணாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே விக்ரமும் கமர்தீனும் 2 பேரும் டாய்லெட் கிளீனிங்ல இருக்காங்க. 2 பேர் வந்து அவங்களுக்கு வாலண்டியர் பண்றாங்க. இங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு. அப்ப விக்ரம் வந்து இந்த ஏரியா வேணா கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. சொல்லும்போது பார்வதி சொல்றாங்க, அதாவது விக்ரம் சொல்ற ஏரியா இல்லாம வேற ஏரியா கிளீன் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து கஷ்டமே கிடையாது. இதுல வந்து நீங்க ஹெல்ப் பண்ணா அது என்ன ஹெல்ப் அப்படிங்கிறாங்க. அப்ப விக்ரம் சொல்றாரு, ஹெல்ப்ன்னு நாங்க வந்து வாலண்டியரா பண்ணும்போது, எங்களுக்கு எந்த இடம் தோணுதோ அதுதானே பண்ண முடியும். நாங்க பண்றதே ஹெல்ப். அதையும் நீங்க டிசைட் பண்ற இடத்துல பண்ணணுமா? அப்ப எங்களுக்கு ஈகோன்னு ஒண்ணு இருக்காதான்னு அவரு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு பார்வதி சொல்றாங்க, ஹெல்ப்ன்னு பண்ணா அது உருப்படியான ஹெல்ப்பா பண்ணுங்க. இல்லைன்னா அது யூஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு வழியா கானா வினோத் அண்ணா வந்து எப்படியோ பேசி சமாதானப்படுத்துறாரு. அண்ட் சாண்ட்ரா வந்து லாஜிக்கலா சொல்றாங்க, சரி அவங்க பண்றதே ஏதோ ஒரு ஹெல்ப், இல்லைன்னா அந்த வேலையும் சேர்த்து நம்ம தாண்டி பண்ணணும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போட்டுமே, நமக்கு கொஞ்சம் அந்த வேலை குறையும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. கடைசி பாரு வந்து ஒத்துக்கிறாங்க. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, சப்போஸ் நான் கிளீனிங் டீம்ல இருந்தேன்னா நான் ஒரு ஆளை ஹெல்ப் கேட்டிருக்கவே மாட்டேன் உங்க இடத்துல இருந்திருந்தா. நான் உங்களுக்கு வாலண்டியரா ஹெல்ப் பண்ண வரேன், அதுலயும் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. லாஸ்ட் வீக் இதே பாருவும் சாண்ட்ராவும் என்ன சொன்னாங்கன்னா, சபரியும் அரோராவும் க்ளீன் பண்ணுறாங்க, பண்ண வேண்டியதானே 2 பேர், ஏன் இந்த வீட்டை க்ளீன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கப்புறமா தான் அந்த மைக் பனிஷ்மெண்ட் வந்து அவங்க பண்ணணுங்கிற சூழ்நிலை வரும். பட் முதல்ல போட்டது வந்து சபரியும் அரோராவும் மட்டும்தான். அப்போ அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, அது இதுன்னு இவங்க வந்து பாரு வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா, இப்போ கமர்தீன் வந்து போய் போய் கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஏதோ அந்த ஒரு பால் கம்மின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. பாரு கோவப்பட்டுட்டே இருக்காங்க, நீ அந்த ஒரு பால் கவுண்ட்டை நீ எல்லாரும் நடிச்சு சொல்லணுமா, நீ அப்படி சொல்லி காட்டணுமான்னு சொல்லி கோவப்பட்டுட்டே இருக்காங்க. இவர் போய் போய் கெஞ்சுறாரு. உடனே அந்த கோர்ட் டாஸ்க்லேயே நீ அரோரா ஹர்ட் ஆகிடுவான்னு தானே பேசலை அப்படின்னோடனே, இல்லடி எனக்கு ஒன்றை மாதிரிலாம் வாதாட தெரியாது, நீ என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் மைண்டில் நிற்கலை, என்னை சண்டை போட சொன்னால் சண்டை போடுவேன், எனக்கு வாதாடுறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. கடைசி அப்படி கொஞ்ச நேரம் செல்லமாக சண்டை போட்டுட்டு கடைசி ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அண்ணா வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்லுவார், பாரு வேலை செய்யும்போது ப்ளீஸ் நீங்கள் எதுவும் குறை சொல்லாதீங்க, உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சாண்ட்ரா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் அமித் இதை தான் பண்ணார். அதை திருப்ப இப்போ கானா வினோத் அண்ணா பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அதை டேரெக்டாக பாரு கிட்ட சொல்லாமல் சாண்ட்ரா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எதனால இப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.